நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடித்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வரை செல்லும் ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறிய நிலையில் போலீசார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவலம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் இன்று மாசி மாத பௌர்ணமி முடிவடைந்த நிலையில் கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் மீண்டும் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் குவிந்தனர். விழுப்புரத்தில் இருந்து திருப்பதி, காட்பாடி வரை செல்லக்கூடிய ரயிலில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் வந்தவுடன் ரயிலில் இருந்து பயணிகள் இறங்குவதற்குள்ளாக ரயிலில் ஏறுவதற்கு பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு இடத்தை பிடிப்பதற்காக ஏறிய போது ஒரு தள்ளுமுள்ளானது சிறிய அளவில் ஏற்பட்டது. உடனடியாக அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே போலீசார் அவர்களை ஒழுங்குபடுத்தி ரயிலில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இது நடைபெறுவது ஒரு வழக்கமான ஒன்றாக மாறி வருகிறது. மேலும் கூடுதலாக ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அவர்களை ரயில் வருவதற்கு முன்பாக வரிசைப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.